அனைவருக்கும் இனிய முதலீட்டு வணக்கம். நான் செல்வத்தின் முகவரி சி. சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பத்திரிகை பார்த்தாலும், இல்லை யூடியூப் சேனலை பார்த்தாலும், இல்லை டிவியை பார்த்தாலும், முதலீடு செய்யுங்கள், முதலீடு செய்யுங்கள்ங்கிற பிரச்சாரம் பிரதானமாக இருக்குது. அந்த முதலீடை நம்ம செய்ய போகுது மியூச்சுவல் ஃபண்டு முதலீடோ, இல்லை பங்குச்சந்தை முதலீடோ எதுன்னு செய்யும்போது, அதுக்கு நமக்கு தேவை ஒரு அவசியமாக ஒரு 5 ஆவணங்கள் தேவைப்படுது. அதில் முதல் ஆவணம் பேன் கார்டு, 2வது ஆதாரம் நம்ம ஆதார் கார்டு, 3வது வங்கி சேமிப்பு கணக்கு, 4வது நம்மளுடைய புகைப்படங்கள் 2, கடைசி 5வதா நமக்கு இது தேவைப்படுது. என்னது, நம்மளுடைய எந்த இடத்துல இருக்கோங்கிறதுக்கான முகவரி ஆதாரம் தேவைப்படுது. அந்த முகவரி ஆதாரங்கிறது நம்மளுடைய இருக்கிற கார்டில் நம்மளுடைய முகவரி இருக்கணும். இப்போ பேன் கார்டு எடுத்துட்டீங்கன்னா அதில் முகவரி இருக்காது. முகவரி இருக்கிற ஒரு ஆதாரம் தேவைப்படுது. இதை பற்றி இந்த ஒவ்வொரு ஆவணங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல பேன் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக எந்த ஒரு முதலீடு ஆரம்பிக்கணும்னாலும் மிக முக்கியமான அடையாள ஆவணமாக அது இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு எடுத்துட்டாலும், பங்குச்சந்தை முதலீடு எடுத்துட்டாலும், வங்கி முதலீடுகள் எடுத்துட்டாலும் எல்லாத்துக்கும் பேன் கார்டு அவசியம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைந்திருந்து 2லேயும் ஒரே மாதிரி பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முதலீடு தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியும். இப்போ ஆதார் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது முகவரி சான்றா எடுத்துக்கலாம், அடையாள சான்றா எடுத்துக்கலாம். 2 இதுக்கும் இது ஒரே இடத்துல கொடுத்துக்கலாம். சில இடங்கள்ல நம்ம பேன் கார்டு கொடுத்துருப்போம், அதுக்கு கூடவே இது ஆதார் கார்டு கொடுக்கும்போது ஆதார் கார்டு முகவரிக்கானதாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து வங்கி கணக்கு. வங்கி கணக்குலாம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கணும்னா ஒரு 15-20 வருஷம் முன்னால் போனோம்னா, யாராவது ஒருத்தர் ஒரு வங்கியில் கணக்கு வச்சிருக்கிறவர் நமக்கு ஒரு ஜாமீன் மாதிரி போட்டு இவர் எனக்கு தெரியும்னு அறிமுகப்படுத்தி வச்சாதான் நம்ம வங்கியில் கணக்கு ஆரம்பிக்க முடியும். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு ஆர்பிஐ அந்த வங்கி சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறத மிக எளிமையாக ஆக்கிட்டது. அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தாலே நம்ம வங்கி கணக்கை நம்ம சுலபமாக ஆரம்பிக்க முடியும். இன்னொன்று வீட்டிலே இருந்து ஆன்லைன் மூலம் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு செல்ஃபி நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்மார்ட் கார்டு மூலம் அனுப்பிட்டோம்னா வங்கி கணக்கை வீட்டில் இருந்து கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு வசதிகள் வந்துட்டது. அதனால வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறத பற்றி பெருசாக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து புகைப்படம்ங்கிறது பெரும்பாலும் நமக்கு ஒரு 2 புகைப்படம் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சில நேரங்களில் வங்கிகளில் நம்மளுடைய செல்ஃபி புகைப்படத்தை எடுத்துக்கிறாங்க, அல்லது அவங்களே புகைப்படம் எடுத்து கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த அடையாள ஆதாரம் அடுத்து சொல்றோம் இல்லையா, நம்ம கடைசியா சொல்றது முகவரிக்கான ஆதாரம். அந்த முகவரிக்கான ஆதாரம் ஆதாரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாக்காளர் அடையாளம் எடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அது போக டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி ஆவணங்கள் நம்மளுடைய அட்ரஸும் இருக்கணும், நம்மளுடைய ஃபோட்டோவும் இருக்கணும். இந்த 2 இருக்கிற விஷயங்களை முகவரி சான்றா எடுத்துக்கலாம். இந்த 5 ஆவணங்கள் உங்கள் கைவசம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலீட்டை ஒரு மணி நேரத்தில் எந்த ஒரு முதலீட்டையும் ஆரம்பிக்க முடியும். தொடர்ந்து இது போன்ற நல்ல முதலீட்டு தகவல்களை தெரிந்து கொள்ள செல்வத்தின் முகவரி சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.